ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான நம்ம சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வெண்டைக்காய் ஃப்ரை. ரொம்ப 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 ஈஸி. இப்போ நம்ம ஸ்கூல் போகிற டைமில் ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ் வேணும் குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும்னா அழகாக வெண்டைக்காய் மட்டும் வச்சு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் ஆயில் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடுகு உளுந்த பருப்பு எது சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்காம வெறும் வெண்டைக்காய் மட்டும்தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி நான் கடாயில் சேர்த்துருக்கேன். ஆயிலே நல்லா வதங்கணும். அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற முடிக்க நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது பாருங்கள், இந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குது பாருங்கள். இது நல்லா நம்மளுக்கு போகணும். அது முடிக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். இது வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் தான். உங்கள் காலுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அந்த பிசுபிசு தன்மைலாம் இப்போ உடனே போயிடும். நம்ம மஞ்சளும் மிளகாத்தூள் சேர்த்தோன்னே அடுப்பை நம்ம ஸ்லோ பண்ணிடணும். அடுத்தது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொலப்பாக இருந்துச்சு பாருங்கள். அந்த பிசுபிசுப்பு தன்மை அதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். ஓரளவு நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டோம்னாவே ஓரளவு நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். இப்போ கடைசியாக நம்ம உப்பு சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் வெண்டைக்காய் வச்சே நம்ம இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நான் ரொம்ப ஈஸியானதான் நான் சொல்லித்தரேன். இது எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு தருது. இதை பாருங்கள், நம்ம போட்ட உடனே அந்த எல்லாமே காணும் பாருங்களேன் பிசுபிசுப்பு தன்மைலாம். நீங்கள் எப்பயுமே இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது பிசுபிசுப்பு தன்மை. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வெண்டைக்காய் போட்டோம், இப்போ எவ்வளோன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் லைட்டாக கடைசியாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேணால் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எனக்கு இதே கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஈஸியாக நம்ம சைட் டிஷ் குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்சுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பவுலுக்கு மாற்றியாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.